மதுரையில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட தினேஷ்குமார் வைகையாறு கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் போதையில் கடைகளையும் வாகனங்களையும் அடித்து உடைத்து ரகளை செய்த அவரது நண்பர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். மதுரையில் வண்டியூர் பகுதியில போதையில் வாள், அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்று பொதுமக்களை மிரட்டி கார், பைக் கடைகளை உடைத்து ரகளில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை மாநகர் அண்ணாநகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் பகுதியை சேர்ந்த ரவுடிகளை, அதாவது சில தினங்களுக்கு முன்பாக காவல் ஆய்வாளர் மற்றும் தனிப்படை காவலர்கள் அவர்களை பிடித்து விசாரணை செய்வதற்காக அழைத்து சென்ற போது அவர்களிடமிருந்து தப்பி ஓடிய தினேஷ்குமார் அங்குள்ள வண்டியூர் கால்வாயில் விழுந்து அந்த சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவருடைய நண்பர்கள் சிலர் கும்பலாக வந்து அரிவாள், வாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் 10 பேர் கொண்ட கும்பல் அப்ப சௌராஷ்டிரபுரம் பகுதியில கடைகளை அடித்து நொறுக்கியதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்த கார், 2 வீலர் உள்ளிட்ட வாகனங்களையும் அடித்து நொறுக்கி பொதுமக்களை அச்சுறுத்தி மிரட்டி வந்தனர். இதனால் சாலை சுரப்பு பொதுமக்களும் ஆயுதங்களாட்டி மிரட்டியதால் அவர்களும் அச்சத்தோடு உள்ளே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில போதையில் கடைகள் மற்றும் கார், பைக் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து நொறுக்கி தப்பி ஓடிய நபர்களான ஹம்சத் ஹுசேன், மருதுபாண்டி, லட்சுமணன், அருண், சந்தோஷ் ஆகிய 5 பேரை அண்ணாநகர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.